வெல்கம் டு சாய் யஷ்ண வித்யாலயா. இன்றைய திருக்குறள், கற்றதனாலாய பயனென்கொல் வாளறிவன் நற்றால் தொழாரெனின். பொருள்: தூய அறிவு வடிவான கடவுளின் திருவடிகளை தொழாவிட்டால் கற்ற கல்வியினால் என்ன பயன்? எய்த்து இயல் 2. இதில் என்னென்ன டாப்பிக்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கவிதை பேழை ஓடை எழுதியவர் வாணிதாசன், கோணக்காத்து பாட்டு எழுதியவர் வெங்கம்பூர் சாமிநாதன், உரைநடை நிலம் பொது பக்தவச்சல பாரதி, விரிவானம் வெட்டுக்கிளியும் சருகுமானம் எழுதியவர் வா கீதா, இலக்கணத்தில் விடம் விற்று பார்க்க போகிறோம், வாழ்வியலை திருக்குறள் பார்க்குறோம். கவிதை பேழை ஓடை வாணிதாசன். பாடல்: ஓடையாட உள்ளம் தூண்டுதே கல்லில் உருண்டு தவழ்ந்து வந்து நெளிந்து பாயும். இந்த பாடல் புக்கில் இருக்குது, நீங்கள் அப்படி பார்த்துக்கலாம். சொல்லும் பொருளும்: தூண்டுதல், ஆர்வம் கொள்ளுதல், ஈரம், இரக்கம், முழவு, இசைக்கருவி, நன்செய், நீர்வளம் நிறைந்த பயிர் விளையும் நிலம், பயிலுதல், படித்தல், நாணம், வெட்கம், செஞ்சொல், திருந்திய சொல், புன்செய், குறைந்த நீரால் பயிர் விளையும் நிலம், வல்லைப்பாட்டு, நெல் குத்தும்போது பாடப்படும் பாடல். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்படுபவர் கவிஞர் வாணிதாசன். வாணிதாசனின் இயற்பெயர் அரங்கசாமி என்கிற எத்திராசலு. வாணிதாசன் யாருடைய மாணவர்? பாரதிதாசனின் மாணவர். வாணிதாசன் எந்தெந்த மொழிகளில் வல்லவர்? தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு. வாணிதாசனின் சிறப்பு பெயர்கள்: கவிஞரேறு பாவலர் மணி. வாணிதாசன் பெற்ற விருதுகள்: செவாலியர் விருது, பிரெஞ்சு அரசு கொடுக்கறதா செவாலியர் விருது. வாணிதாசனின் நூல்கள்: குழந்தை இலக்கியம், எழில் ஓவியம், தமிழச்சி, தொடுவானம். இதிலிருந்து தான் ஓடை அப்படிங்கிற நம்மளுடைய பாடப்பகுதி கொடுத்துருக்காங்க. கொடிமுல்லை, பள்ளி சென்று கல்வி டேஸ் சிறப்பு, பயிலுதல், செஞ்சொல் மாதரின் வல்லைப்பாட்டிற்கேற்ப முழவை மீட்டுவது, ஓடை. கவிதை பேழை கோணக்காத்து பாட்டு எழுதியவர் வெங்கம்பூர் சாமிநாதன். டேஸ் அடிக்கடி புயலால் தாக்கப்படும் பகுதியாகும். தமிழ்நாடு. சிங்காரமாய் வாங்கல் நகரில் வைத்திருந்த தென்னம்பெல்லை அத்தனையும் விண்ணமாச்சுதே, மங்காத காங்கேய நாட்டில் மேட்டுக்காட்டில் மாளாத பருத்தியெல்லாம் கோலா போச்சுதே, சம்பரமுடன் கப்பல்களெல்லாம் கடலிலேதான் நடந்து வேகமுடன் வரும்போதிலே கொம்பு சுத்தி கோணக்காத்து காலனை போல் கோணமழை வந்து கப்பல்தான் கவிழ்ந்ததே, ஆற்காடு மைசூர் வரைக்கும் தெத்துக்காடு காலப்பநாயக்கன்பட்டியிலே செத்திறந்த ஆடு மாடு மெத்த உண்டாம், சித்தர்கள் பொருந்தி வாழும் கொல்லிமலை. இப்படிக்கு சேதங்களானால் குமரேசா எப்படி பிழைத்து நாங்கள் ஒப்பிதமாவோம், மெய்ப்புடன் வேலாயுதம் கொண்டு வருகின்ற விக்கினமெல்லாம் தீர்த்து காத்திரீர் ஐயா. கோணக்காத்து பாடலில் புலவர் எந்த கடவுளை காக்குமாறு வேண்டுகிறார்? முருகன். சொல்லும் பொருளும்: முகில், மேகம், கெடி கலங்கி, மிக வருந்தி, சம்பிரமுடன், முறையாக, சேகரம், கூட்டம், விண்ணம், சேதம், வாகு, சரியாக, காலன், யமன், மெத்த, மிகவும். காங்கேய நாடு கொங்கு மண்டலத்தின் 24 நாடுகளில் ஒன்று. நாட்டில் பெரும் பஞ்சம் ஏற்பட்ட காலங்களில் மக்கள் பட்ட துயரங்களை அக்காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் எந்த பாடல்களாக பாடினர்? கும்மி. பேச்சு தமிழில் அமைந்த இக்கும்மி பாடல்கள் டேஸ் என்று அழைக்கப்பட்டன. பஞ்ச கும்மிகள். பஞ்ச கும்மிகள் என்ற நூலை தொகுத்தவர் சே ராசு. காத்து நொண்டி சிந்து என்ற நூலை இயற்றியவர் வெங்கம்பூர் சாமிநாதன். காத்து நொண்டி சிந்து இடம்பெற்றுள்ள கும்மி பாடல் தொகுப்பு பஞ்ச கும்மிகள். வானில் கரு டேஸ் தோன்றினால் மழை பொழியும் என்பர். கருமுகில். டேஸ் முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் டேஸையும் ஓட்டிவிடும். காலனையும். உரைநடை நிலம் பொது பக்தவச்சல பாரதி. அமெரிக்காவில் பூஜே சவுண்ட் என்னும் இடத்தை சுற்றி வாழ்ந்த பழங்குடியினர் சுகுவாமிஷ். சுகுவாமிஸ் பழங்குடியினரின் தலைவராக விளங்கியவர் சியாட்டல். சியாட்டல் பூஜே சவுண்ட் என்னும் இடத்தை சுற்றி உள்ள இயற்கை வளங்கள் சிதையாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி யாருக்கு கடிதம் எழுதினார்? அமெரிக்க குடியரசுத் தலைவருக்கு. செவ்விந்தியர்களின் நினைவுகளை சுமந்து நிற்பது பாலூரும் மரத்திலிருந்து ஒழுகும் திரவம். செவ்விந்தியர்கள் எமது சகோதரிகள் என்று கூறியது எதை? நறுமணம் மிகுந்த மலர்களை. சியாட்டல் எமது சகோதரர்கள் என்று எதனை கூறினார்? மான், குதிரை, கழுகுகள் போன்றவை. எம் பாட்டன்மாரின் குரல்கள் என்று சியாட்டல் கூறுவது ஆற்று நீரின் முணுமுணுப்பை. டேஸ் யாவும் எமது உடன் பிறந்தவர்கள். ஆறுகள். இந்த ஆறுகளிலும் ஓடைகளிலும் ஓடும் வனப்புமிகு நீரானது வெறும் தண்ணீர் என்று எமது டேஸ். மூதாதையரின் குருதி.
செவ்விந்தியர்கள் எதனை தாயாகவும் எதனை தந்தையாகவும் கருதக்கூடியவர்கள்? பூமியை தாயாகவும் வானத்தை தந்தையாகவும். செவ்விந்தியர்கள் மிகவும் மதித்து போற்றுவது? காற்றை. செவ்விந்தியர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாததாக சியாட்டல் எதனை கூறுகிறார்? இப்பகுதியில் உள்ள எருமைகள் கொல்லப்படுவதையும் மக்கள் நடமாட்டம் அதிகரிப்பதையும் மலைகளை மறைக்கும் அளவு உயர்ந்த தொலைபேசி கம்பிகள் பெருகி வருவதையும். விரைவாக ஓடக்கூடியவையாக சியாட்டல் கூறும் விலங்கு மட்ட குதிரைகள். தமிழக பழங்குடிகள் என்ற நூலின் ஆசிரியர் பக்தவச்சல பாரதி. விரிவானம் வெட்டுக்கிளியும் சருகுமானும். எழுதியவர் வ. கீதா. தமிழ்நாடு கேரள மாநிலங்களில் எல்லையாக உள்ள பரம்பிக்குளம் ஆனைமலை பகுதியில் வாழும் பழங்குடியினர் காடர்கள். கதையில் இடம்பெறும் சருகுமானின் பெயர் கூரன். கதையில் இடம்பெறும் சிறுத்தையின் பெயர் பித்தக்கண்ணு. காடர்கள் தாங்கள் பேசும் மொழியை டேஸ் என்று அழைக்கின்றனர். ஆள் அளப்பு. வெட்டுக்கிளிகள் எந்த குறிப்பிட்ட திசையையும் நோக்கி குதிப்பதில்லை. காடர்களின் கதைகள் சிலவற்றை தொகுத்தவர்கள் மணிஷ் சாண்டி, மாதுரி ரமேஷ். மணிஷ் சாண்டி, மாதுரி ரமேஷ் ஆகியோர் தொகுத்த காடர்களின் கதையை டேஸ் என்ற பெயரில் தமிழாக்கம் செய்தவர் வ. கீதா. யானையோடு பேசுதல். யானையோடு பேசுதல் என்ற தலைப்பில் தமிழில் மொழிபெயர்த்தவர் வ. கீதா. இலக்கணம் வினைமுற்று. இப்போ நம்ம பார்க்க போகிறது வினைமுற்று. படித்தான், ஆடுகின்றால், பறந்தது, சென்ற, கண்டு ஆகியவை செயலை அடிப்படையாக கொண்ட சொற்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் செயலை அடிப்படையாக கொண்ட சொற்கள். செயலை வினை அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒன்று செயலை குறிக்கக்கூடிய சொல்ல தான் வினைச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். வினைமுற்று அப்படின்னா என்ன? மலர்விழி எழுதினால், கண்ணன் பாடுகிறான், மாடு மேயும். இப்போ மலர்விழி என்ன பண்ணா? எழுதினால். கண்ணன் என்ன பண்ணா? பாடுகிறான். மாடு என்ன பண்ணுது? மேய்ந்தது. இத்தொடர்களில் எழுதினால், பாடுகிறான், மேயும் ஆகிய சொற்களை பாருங்கள். இந்த சொற்கள்லாம் பொருள் முழுமையாக விளங்குது. என்ன பண்ணுச்சு? மலர்விழி எழுதுனா என்ன பண்ணாங்கிறத தெளிவாக நமக்கு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி பொருள் முற்று பெற்ற வினைச்சொற்கள் முற்று வினை அல்லது வினைமுற்று அப்படின்னு சொல்லுவோம். இந்த வினைமுற்று 5 பால்லையும் வரும், 3 காலங்கள்லையும் வரும், 3 இடங்கள்லையும் வரும். வினைமுற்று தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்லிட்டு 2 வகைப்படுது. இதில் தெரிநிலை வினைமுற்று அப்படின்னா என்ன? ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்கிறவர் இருக்கணும், கருவி இருக்கணும், நிலம் இருக்கணும், செயல் இருக்கணும், காலம் இருக்கணும், செய்பொருள் இருக்கணும். இந்த 6ம் தான் முதன்மையானவையாக இருக்குது. இந்த 6ம் வெளிப்படுமாறு அமைகிறது தான் தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா, மாணவி கட்டுரை எழுதினாள் அப்படின்னு ஒரு வரி கொடுத்துருக்காங்க. இதில் செய்கிறவர் யார்? மாணவி. என்ன செய்கிறாரு? எழுதுகிறாங்க. என்ன செய்கிறாங்க? எழுதுகிறாங்க. எழுதுறதுக்கான கருவி என்ன? தாளும் எழுதுகோலும். எங்கே எழுதுகிறாங்க? பள்ளியில் எழுதுகிறாங்க. காலம் என்ன? எழுதி முடிச்சிட்டாங்க, அதனால் இறந்த காலம். செய்கிற பொருள் என்ன? கட்டுரை. மாணவி என்னத்தை எழுதுனா? கட்டுரை எழுதுகிறாங்க. இங்கே கட்டுரைங்கிறத மென்ஷன் பண்ணி நமக்கு கொடுத்துட்டாங்க. மாணவி செய்கிறவங்க யார்? மாணவி. எழுதுகிறவங்க செயல் எழுதுகிறாங்க. கருவி எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது தாளும் எழுதுகோளும் இல்லாமல் நம்ம எழுத முடியாது. அதனால் கருவி வெளிப்பட்டிருக்கு. நிலம் எங்கே? பள்ளியில் மாணவி படிக்கிறாங்க, எழுதுகிறாங்க. இது எல்லாமே தெளிவாக சொல்கிறதுனால இதை தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது குறிப்பு வினைமுற்று. குறிப்பு வினைமுற்று அதில் என்ன வருது அப்படின்னா, பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகியவற்றில் எதையாவது ஒன்றை மட்டும் அடிப்படையாக வச்சுக்கிட்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் செய்கிறவரை மட்டும் வெளிப்படையாக காட்டுற வினைமுற்று தான் குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால், பொருள் என்னது? பொன் அப்படிங்கிறது பொருள். பொன்னன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த பொருளை அவர் பேராக வச்சுருக்காரு. இடப்பொருள் அதில் என்ன வருது அப்படின்னு சொன்னால் தென்னாட்டார், தென்னாட்டை சார்ந்தவர் அந்த இடத்த சொல்கிறாங்க. அடுத்தது காலம், ஆதிரையான், ஆதிரை அப்படிங்கிற காலத்தை சொல்கிறதுனால ஆதிரையான். சினையில் என்ன சொல்கிறாங்க? கண்ணன், கண்ணை வச்சு சொல்கிறது அப்படின்னால சினை பெயர். பண்பு பெயர் அப்படின்னா கரியன், கருப்பாக இருக்காங்க, அப்படி இல்லை அந்த நிறத்தை சொல்கிறது, அந்த குணத்தை சொல்கிறாங்க, அதனால் கரியன். தொழில் என்ன? எழுத்தன், எழுதுறாரு, அதனால் எழுத்தர் அப்படி சொல்கிறாங்க. தெரிநிலை குறிப்பு வினைமுற்றுகள் மட்டும் இல்லாமல் ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்லி பிற வகையான வினைமுற்றுகளும் தமிழில் இருக்குது. இதை பார்த்துட்ருக்கோம். இதில் ஏவல் வினைமுற்று அப்படின்னா என்ன? பாடம் படி, கடைக்கு போ அப்படின்னு சொல்லி ஒரு வினையை ஏவி சொல்கிறது ஏவல் வினைமுற்று அப்படின்னு சொல்கிறோம். பாடம் படி அதோடு முடிச்சிட்டாங்க, அதனால் வினைமுற்று முடிஞ்சிருச்சு. இத்தொடர்கள் ஒரு செயலை செய்யுமாறு
கட்டளையிடுது. கட்டளையிடுற மாதிரி அமைகிறது தான் வந்துட்டு நம்ம ஏவல் வினைமுற்று அப்படின்னு சொல்கிறோம். தன் முன்னாடி இருக்கிற ஒருத்தரை வந்து ஒரு செயலை செய்கிற மாதிரி ஏவி சொல்லக்கூடிய வினைமுற்று தான் ஏவல் வினைமுற்று. இந்த ஏவல் வினைமுற்று ஒருமை பன்மை ஆகிய 2 இடங்கள்லையும் வருது. எடுத்துக்காட்டாக எழுது, இது வந்து ஒருமையில் வருது. எழுதுமின் அப்படிங்கிறது பன்மை வழக்கு. இப்போ வந்து இந்த எழுதுமின் அப்படிங்கிறது பழங்காலத்தில் வந்து வந்துட்டு இருந்துச்சு. இப்போ பன்மை ஏவல் வினைமுற்றா நாம் எழுதுங்கள் அப்படிங்கிறத வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஸ்கூல்லலாம் வந்து எல்லோரும் எழுதுங்க அப்படின்லாம் சொல்லுவோம். இதை வந்து ஏவல் வினைமுற்றாக சொல்கிறோம். அடுத்தது வியங்கோல் வினைமுற்று. இது பார்த்திங்கன்னா வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களில் வரக்கூடிய வினைமுற்றை வியங்கோல் வினைமுற்றுன்னு சொல்கிறோம். இந்த வினைமுற்று 2 திணைகள்லையும் வருது, 5 பால்கள்லையும் வருது, 3 இடங்கள்லையும் வருது. இதை வந்து இதனுடைய விகுதிகள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் க, இய, இயர், அல் அப்படிங்கிற விகுதிகள் பெற்று வருது. இதில் வாழ்க அப்படிங்கிறது கா, ஒழிக அப்படிங்கிறதுலையும் கா வந்துருச்சு. இய அப்படிங்கிறது வாழிய அப்படின்னு சொல்லுவோம், வாழிய. வாழியர் இங்கே வந்து வாழியர் வந்துருச்சு. வாரல் அப்படிங்கிறதுல அல் அப்படிங்கிற விகுதி பெற்று வந்திருக்கக்கூடிய வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்கிறோம். ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோல் வினைமுற்றுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏவல் வினைமுற்றில் முன்னிலையில் மட்டும் வருது. முன்னாடி இருக்கிற ஒருத்தரை வந்து கடைக்கு போ அப்படின்னு சொல்லி நம்ம ஏவி சொல்கிறக்கூடிய ஒரு முன்னிலை இடத்துல மட்டும் வருது. வியங்கோல் வினைமுற்று பார்த்திங்கன்னா 2 திணைகள்லையும் வரும், 5 பால்லையும் வரும், 3 இடங்கள்லையும் வரும், எல்லா இடத்துக்கும் வந்து பொதுவாக வருது. அடுத்தது ஏவல் வினைமுற்றில் பார்த்திங்கன்னா ஒருமை பன்மை வேறுபாடு வந்து இருக்கும். வியங்கோல் வினைமுற்றில் ஒருமை பன்மை வேறுபாடு இருக்காது. எல்லாரையும் வாழ்க, வாழியர் அந்த மாதிரி சொல்லிடுவோம். ஒழிக அந்த மாதிரி கூட்டத்தில் சொல்லும்போது இது எல்லாமே வாழ்க, வாழியர், ஒழிக அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துவோம். இது ஏவல் வினைமுற்று பார்த்திங்கன்னா கட்டளை பொருளில் மட்டும்தான் வரும். முன்னாடி இருக்கிற ஒருத்தரை பார்த்து ஏவி சொல்கிற மாதிரி அந்த கட்டளை பொருளில் வரும். பாடம் படி, எழுது, கடைக்கு போயிட்டு வாங்க அந்த மாதிரி சொல்கிறது எல்லாமே வந்து கட்டளை பொருளில் வரும். ஆனால் வியங்கோல் வினைமுற்று பார்த்திங்கன்னா வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களை உணர்த்துற மாதிரி வரும். ஏவல் வினைமுற்று பார்த்திங்கன்னா விகுதி பெற்றும் வரும், விகுதி பெறாமலும் வரும். ஆனால் வியங்கோல் வினைமுற்று விகுதி பெற்று தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் தெரிந்து தெளிவோம் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து சொல்லியிருக்காங்க. விதித்தல் பொருளில் வரக்கூடிய வியங்கோல் வினைமுற்று தன்மை இடத்துல வராது. இயர், அல் ஆகிய 2 விகுதிகளும் தற்கால வழக்கத்தில் இல்லை, செய்யுள் வழக்கத்தில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதிப்பீடு. மாடு வயலில் புல்லை மேய்ந்தது. இதில் வினைமுற்று எது? மேய்ந்தது. இறந்த கால வினைமுற்று படித்தான். ஏவல் வினைமுற்று ஓடு. மொழியை ஆள்வோம். உலக இயற்கை வள பாதுகாப்பு நாள் ஜூலை 28. உலக ஈரநில நாள் பிப்ரவரி 2. உலக ஓசோன் தினம் செப்டம்பர் 16. உலக இயற்கை நாள் அக்டோபர் 3. காந்திஜி அக்டோபர் 2ஆம் தேதி பிறந்திருக்காரு. அக்டோபர் 3ஆம் தேதி உலக இயற்கை நாள். உலக வனவிலங்கு நாள் அக்டோபர் 6. உலக இயற்கை சீரழிவு தடுப்பு தினம் அக்டோபர் 5. கலைச்சொற்கள். பழங்குடியினர் ட்ரைப்ஸ். சமவெளி பிளெயின். பள்ளத்தாக்கு வேலி. புதர் திக்கஸ்ட். திக்கெட். மலைமுகடு ரிட்ஜ். வெட்டுக்கிளி லோகஸ்ட். சிறுத்தை லியோபார்ட். மொட்டு பட். அக்டோபர் 2 காந்திஜி பிறந்த நாள். அக்டோபர் 3 உலக இயற்கை நாள். அக்டோபர் 5 இயற்கை சீரழிவு தடுப்பு தினம். அக்டோபர் 6 வனவிலங்கு நாள். வேர்ச்சொற்களும் வினைமுற்றும். வேர்ச்சொற்கள் நட வினைமுற்று நடக்கிறது. வேர்ச்சொல் போ வினைமுற்று போனான். வேர்ச்சொல் செல் இதனுடைய வினைமுற்று சென்றான். உறங்கு என்பது வேர்ச்சொல். உறங்கினாள். உறங்கினாள் என்பது வினைமுற்று. வாழ் என்பது வேர்ச்சொல். வாழிய என்பது வினைமுற்று. பேசு என்பது வேர்ச்சொல். பேசினாள் என்பது வினைமுற்று. வா வருக. தா தருகின்றனர். படி பயின்றாள். கேள் கேட்டார். இவை வேர்ச்சொற்களும் வினைமுற்றுக்களும். வாழ்வியல். திருக்குறள். திருக்குறள் இதனுடைய வேறு பெயர் நீதி நூல், வாழ்வியல் நூல் அப்படின்னு சொல்கிறோம். அதிகாரம் நடுநிலைமை அதிலிருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சமன் செய்து சீர்தூக்கும் கோள்போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றாண்மைக்கு அணி. இதில் இடம்பெற்றுள்ள அணி உவமை அணி. கூடா ஒழுக்கம் இந்த அதிகாரத்திலிருந்து வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புழியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. இதில் இடம்பெற்றுள்ள அணி இல் பொருள் உவமை அணி. இல்லாத செயலை இருப்பது போல சொல்கிறது தான் இல் பொருள் உவமை அணி. எங்கேயுமே மாடு வந்து புலியோட தோல் போர்த்து மேய்ஞ்சது கிடையாது. இதை வந்து இல்லாத பொருளை சொல்கிறதுனால இல் பொருள் உவமை அணி ஆயிடுச்சு. கல்லாமை இந்த அதிகாரத்திலிருந்து விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர்.
இது இடம்பெற்றுள்ள அணி எதிர் நிரல் நிறை அணி. இந்த விலங்கோடு மக்கள் இது நேரோட பார்த்தீங்கன்னா கற்றாரோடு ஏனையவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட்டில் கொடுத்துருக்கிறதுனால இதை எதிர் நிரல் நிறை அணி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது குற்றங்கடிதல். இந்த அதிகாரத்திலிருந்து வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை எரி முன்னர் வைத்தூறு போல கெடும். இதில் இடம்பெற்றுள்ள அணி உவமை அணி. இடனறிதல். இந்த அதிகாரத்திலிருந்து கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. இதில் இடம்பெற்றுள்ள அணி பிரிது மொழிதல் அணி. திருவள்ளுவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்? 2000 ஆண்டுகளுக்கு. அறத்துப்பால் எத்தனை இயல்களை கொண்டது? 4 இயல். பாயிரவியல், துறவரவியல், இல்லறவியல், ஊழியல். பொருட்பால் எத்தனை இயல்களை கொண்டது? 3. அரசியல், அமைச்சியல், ஒழிபியல். இன்பத்துப்பால் எத்தனை இயல்களை கொண்டது? 2. களவியல், கற்பியல். மதிப்பீடு. புகழாலும் பழியாலும் அறியப்படுவது? நடுவுநிலைமை. பயனில்லாத கலர் நிலத்துக்கு ஒப்பானவர்கள்? கல்லாதவர். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதி. இதில் இடம்பெற்றுள்ள அணி நேர் நிரல் நிறை அணி. நன்றி.